ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேத்ஸ் குரு தமிழ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ, கண்டென்ட் வீடியோ. ஓகேங்களா? கொஞ்சம் உங்களோட ஆதரவை இதுக்கு கொடுங்க. சிம்பிளிஃபிகேஷன் எதனால அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லையும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது இல்லாம இருக்காது. ஓகேவா? அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துலயுமே வந்து மினிமம் ஷூரா 2 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்கறான். எஸ்எஸ்சில கேட்கறான், ரயில்வேஸ்ல கேட்கறான், பேங்கிங்ல அதிகமா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கேட்கறான். இதுக்கு முன்னாடி தான். ஓகேங்களா? அதாவது ப்ரிலிமினரி, இதெல்லாம் ப்ரிலிமினரிலாம் 10 கொஸ்டின் 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஸோ டிஎன்பிஎஸ்சில அவ்வளோ கேட்க மாட்டான். 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ன்றது மேஜர். இது தெரியாம பின்னாடி போக போற எந்த டாபிக்கும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இந்த இந்த போர்ட் மாஸ் கான்செப்ட் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ணவே முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த போர்ட் மாஸ் கான்செப்ட் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சம்ம எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் தெரியும். ஸோ அந்த போர்ட் மாஸோட எக்ஸ்பிளனேஷன் அதான் பார்க்க போறோம். ஸோ வி போர்ட் மாஸ் அப்படின்றதுல வினா என்ன? நிறைய பேருக்கு இது ஒரு சில கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா 3 - 2 மேல ஒரு பார் இருக்கு. இது என்ன பார் அப்படின்னு மாதிரி யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா 20 - 3 20 இன்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 20 × 3 - 2. அதே மாதிரி இதையே வந்து இது மாதிரி எழுதிக்கும் அந்த பார் இல்லாம 20 × 3 - 2. ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுல ஒரே ஒரு மேல மட்டும் ஒரு கோடு இருக்கு அவ்வளவுதானே அப்படின்னு மாதிரி நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் வி இருக்குல்ல, அந்த விண்குலம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரியாரிட்டி அதுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பிராக்கெட், அடுத்தது ஆஃப், அடுத்தது டிவிஷன், மல்டிபிகேஷன், அடுத்தது அடிஷன், சப்ட்ராக்ஷன். இந்த ஃபார்மட்ல தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் விண்குலம் இதை தான் நீங்க சால்வ் பண்ணணும். 3 - 2 என்னது எனக்கு 1. ஸோ அப்புறம் 20 × 1 ஆன்சர் வந்து இதுக்கு 20 தான். ஆனா அதே கண்டிஷன்ஸ்ல நீங்க இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த சப்ட்ராக்ஷன் முன்னாடி மல்டிபிள் இருக்கு. மல்டிப்ளை தான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 60 - 2. ஸோ ஆன்சர் 58. ஸோ ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா? இதுதான் இந்த விண்குலமோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பேர் என்னது? விண்குலம். பார் மேல ஒரே ஒரு கோடு பார். நெக்ஸ்ட் அடைப்புக்குறி. அடைப்புக்குறி அப்படின்னா என்ன? ஒண்ணு இல்ல, பிராக்கெட் தான் அடைப்புக்குறின்னு போட்டு வச்சிருக்கேன். இதுல ஸ்மால் பிராக்கெட் ஃபார் சர்க்குலர் பிராக்கெட் இது ஒண்ணு. அடுத்தது மிடில் பிராக்கெட். அடுத்தது என்னது? பெரிய பிராக்கெட் சொல்லுவாங்க. ஸோ இதுல ஸ்கொயர் பிராக்கெட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்மாலர் பிராக்கெட், மிடில், அடுத்ததான் ஸ்கொயர் வருதா? இதே மாதிரி தான் நீங்க சம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும், அடுத்தது இது, அதுக்கு அடுத்து தான் கடைசி. இது கொஸ்டின்ஸ்ல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்னது வரும், அடுத்தது இது வரும், அடுத்ததுதான் இந்த கான்செப்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு அடுத்தது இதுதான் நீங்க போகணும். இது மாதிரி ஃபார்மட்ல தான் நீங்க மெத்தட்ல தான் நீங்க போகணும். உடனே வந்து பின்னாடி இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு போகக்கூடாது, இங்க இருந்து லெஃப்ட்ல தான் போகணும். ஓகேங்களா? அதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆஃப் கண்டிஷன்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை தான். இப்போ 20% ஆஃப் 30 இது மாதிரிலாம் இருக்கீங்களா? ஸோ என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை தான் பண்ணுவீங்க. அதே தான் இங்கேயும். ஸோ 20 ஆஃப் 1/2. ஸோ இதனோட வேல்யூ என்னது? 10. அதாவது ஜஸ்ட் மல்டிப்ளை தான். இதனோட மீனிங் வந்து மல்டிப்ளை அப்படின்னு வருது. ஆனால் அதுக்கு ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா? அங்க இருக்கா ஆஃப். அடுத்தது டிவிஷன். உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த டிவிஷன்ல கண்டினியூஸ் டிவிஷன் வரும்போது நிறைய பேர் திணறுவாங்க. இப்போ 3 ÷ 6 ÷ 9 ÷ 12 ஒரு கொஸ்டின் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் யாரும் சால்வ் பண்ண மாட்டாங்க. இது நான் எங்க இருந்து கொண்டு வர்றது? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுமா, இல்ல இதை சால்வ் பண்ணுமா, இல்ல எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்ன்றதையும் நம்ம பின்னாடி இந்த கான்செப்ட்ல ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஏன்னா இது மாதிரி இப்போ ரீசன்ட் டைம் நிறைய கேட்கறேன். ஓகே. ஸோ டிவிஷன், அடுத்து மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த இதுல தான் உங்களுக்கு வரணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த முன்னாடி சொன்னல அந்த கான்செப்ட்ல ஒரு கொஸ்டின் சொல்லிடுறேன். இதுக்கு நீங்களே சால்வ் பண்ணலாம், ஈஸி. ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த பார் தான் நீங்க சால்வ் பண்ணணும். அதனால 20 × 5 - 3 ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 20 × 2 ஆன்சரு எனக்கு என்னது? 40. ஃபர்ஸ்ட் இதுதான் சால்வ் பண்ணணும், அதான் ப்ரியாரிட்டி. அடுத்து இந்த கண்டிஷன்ல பார்க்கும்போது எனக்கு மல்டிப்ளை தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அதனால 100 - 3. ஸோ ஆன்சர் எனக்கு என்னது?
97 97 தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இது ஒன்று. இப்போ எல்லா இதுவுமே வந்து அந்த மேல இருக்க வி பாட்மஸ் பார்த்தோம்ல, எல்லாமே இதுல வர மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல டிவிஷன், கண்டினியூஸ் டிவிஷன் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போறது உங்களுக்கு ஈஸியா புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ a டிவைடட் பை a டிவைடட் பை a டிவைடட் பை a ஒரு சின்ன காமனா ஒன்று வச்சுக்கோங்களேன். இதனோட வேல்யூ என்ன? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கணும். ஃப்ரம் லெஃப்ட்ல இருந்து தான் போகும். ஃப்ரம் லெஃப்ட்ல இருந்து தான் ரைட்டு போகணும். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு 1 கிடைக்கும். அகைன் டிவைடட் பை a, அகைன் டிவைடட் பை a. இப்போ நான் இதுக்கு இதை டிவைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 by a, அகைன் இது 1 கிடைக்கும். ஸோ இப்போ அகைன் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 by a ஸ்கொயர். ஸோ அப்போ இதனோட வேல்யூ என்னது எனக்கு 1 by a ஸ்கொயர். ஸோ மெயினாக தெரிய வேண்டியது ஃபர்ஸ்ட் ரெண்டு கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் கீழே போட்டு ஸ்கொயர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பவர் ஏற்றிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ a டிவைடட் பை a டிவைடட் பை a டிவைடட் பை a டிவைடட் பை இதில் மொத்தம் 5 நம்பர் எழுதியிருக்கேன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் ரெண்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமைனிங் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஸோ இப்போ இதோட ஆன்சர் 1 by a கியூப். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, அது கண்டினியூஸா இருக்கிறத ஃப்ரம் லெஃப்ட்ல இருந்து போகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து சால்வ் பண்ணிக்கிட்டா கீழே இருக்க எல்லாமே கீழே வந்துடும். மற்ற எல்லாமே கீழே வந்துடும். அதை தான் நீங்க போடணும். ஸோ இப்போ அடுத்த இந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணுன்றதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதுல பிராக்கெட்ஸ் இருக்கா? பிராக்கெட்ஸ் கண்டிப்பா இருக்கு. இதுல வந்து ஸ்மாலர் பிராக்கெட் இருக்கு, மிடில் இருக்கு, அடுத்தது லார்ஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் பிராக்கெட் நான் சால்வ் பண்றேன். இப்போ ஸ்மாலர் பிராக்கெட் நான் சால்வ் பண்றேன் அப்படின்னா இதுல பாருங்க 5 டிவைடட் பை 5 டிவைடட் பை 5 ஆஃப் 25. இதை நான் சால்வ் பண்ணும்போது ஆஃப் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அதனால வந்து 5 டிவைடட் பை 5 டிவைடட் பை இது மல்டிப்ளை பண்ணா 125. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இதனோட ஆன்சர் வந்து 1 by 125 கிடைக்கும். ஸோ அப்போ இதனோட ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் என்னது 1 by 125. ஸோ 2 சின்ன சின்னதா மேல இருந்து, அதாவது ஒவ்வொன்று தான் சால்வ் பண்ணிட்டே போயிட்டு அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ இங்க இருக்கு இதை எடுத்துக்கிட்டா ஃபுல்லா எடுத்துக்கிட்டா என்ன கிடைக்கும்? 500 இன்ட்டு 1 by 125. இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன வரும்? 4. அப்போ இந்த ஃபுல் டேர்மோட வேல்யூ எனக்கு 4 தான். ஓகேவா? இப்போ ஈஸியா கிடைச்சிடும். ஈஸியா ஆன்சர் வந்துடலாமா? பாருங்க. ஸோ 2 இன்ட்டு 320 மைனஸ் 128 பிளஸ் 4. ஓகேவா? அப்போ இங்க என்ன கிடைக்கும்? இந்த 132 கிடைக்கும். இங்க 2 இன்ட்டு 188. ஸோ அப்போ இங்க ஆன்சர் கரெக்டா ஆன்சர் என்ன வரும்? 376. ஸோ சிம்பிள். இதை வந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க சால்வ் பண்ணதுனால இவ்வளவு பெருசு டைம் எடுத்துச்சு. நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணேன். அடுத்தது இது ஃபுல்லா முடிஞ்சது. இதையும் முடிச்சேன். அடுத்தது மிடில் பிராக்கெட் கொண்டு வந்தேன். மிடில் 128 பிளஸ் 4 இதை சால்வ் பண்ணேன். அதுக்கடுத்து தான் அது 320 கொண்டு போனேன். ஓகேங்களா? ஸோ கடைசியா இருக்கிறது 2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டு. ஸோ இந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுனாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதுல வேற எதுவும் கிடையாது. இதுக்கு அடுத்தது ஃபிராக்ஷன்ஸ். இது வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் நான் சொல்ல போறேன். இது என்னடா ஃபிராக்ஷன்ல அப்படின்னு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 1/2 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படி மாதிரி சொல்றோம்ல, நிறைய பேர் அதில் தான் தப்பு பண்ணுவாங்க. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் தப்பு பண்ணுவாங்க. இப்போ 1 பிளஸ் 1/, இதனோட மீனிங் என்னன்னா 1 பிளஸ் 1/2 இதான மீனிங் இருக்கு. இதை வச்சுதான் நான் சம்மே சொல்ல போறேன். இப்போ 1/2, 1 plus 1/2, 2 1/4, அடுத்தது -3, 2 by என்ன சொல்லலாம் 3/8, 3/4 போட்டுக்கலாம். இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டாவே எடுத்து போட்டுக்கலாம். எப்படின்னா இத 1 + 1/2 அடுத்தது 2 + 1/4 மைனஸ் 3 மைனஸ் 3/4 இதுனா ரெண்டுத்துக்கும் ஒன்னாவே வந்துடும். ஓகேவா? இதனோட மீனிங் என்னதுன்னா 3 + 3/4 தான் அர்த்தம். அதுதான் இந்த மாதிரி உள்ள மைனஸ் பண்ணி. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது இதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டாலும் இதை ஆட் பண்ணாலும் எனக்கு 3/4 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னது எனக்கு 0. ஸோ இது மாதிரி நீங்க வர்றதை நீங்க அப்படியே இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நம்பர்ஸ் தனியாகவும் இது தனியாகவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஃபிராக்ஷனோட அடிஷன் சொன்னேன், வேற ஒன்றும். ஓகேவா? இப்போ 9 1/3 minus 7 2/3 plus 5 1/6 இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு இது செட் ஆகாதுப்பா. இது ஒன்லி ஃபார் அடிஷன் மட்டும், அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும். ஓகேவா? இப்போ இது மட்டும் நீங்க இது அந்த ஆபரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 9 - 7 + 5 இப்போ என்ன வரும்? 9 - 7 + 5 நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7 தான். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? -1/3 வரும். 1/3 - 2/3 + 1/6. ஸோ இது மைனஸ் பண்ண -1/3 அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா -1/6 வருமா? ஸோ இதுல இருந்து அப்படியே இது ஃபிராக்ஷன் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். 7 - 1/6. ஸோ இதையும் நீங்க ஈஸியா நீங்க இது பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 6 + 1 - 1/6 எடுத்துக்கோங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு மட்டும் 1 கூட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா +5/6. ஸோ 6 5/6 இது மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? அதாவது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்னது? 6 5/6 இவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த செஷனோட கடைசி கொஸ்டின் இது ஒன்று மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். அந்த ஸ்பிளிட் பண்றதை வச்சு தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் நல்லா பொறுமையா அந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்போ 5 - 1/4 இருக்கா அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 5 இந்த 5 எப்படி பண்ணலாம், நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம்ல, அதை தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கு. இந்த 6 இந்த 7 6 + 1 -1/6 எழுதியிருக்கேன். இந்த இடத்துல 1 கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு மைனஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, ஃபிராக்ஷன்ஸ், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ். ஸோ இந்த ஒரு செஷனோட கடைசி கொஸ்டினை பார்த்துட்டு முடிச்சுக்கலாமா? ஸோ பாருங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எது பண்ணோம்? இந்த இது படி பார்த்தோமா டிவிஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிடில் ப்ராக்கெட் இருக்கு, சாரி ஸ்மாலர் இருக்கு, அதுக்கப்புறம் பெருசு இருக்கு. ஓகேவா? சரி, இதையும் பண்ணிக்கிட்டா என்ன கிடைக்கும் பாருங்க. இது வந்து 50 கிடைக்குமா? மைனஸ் இதை இந்த இடத்துல அதே மாதிரி 324 / 90 × 10 கேன்சல் பண்ணிக்கிட்டீங்களா? இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா 3 27 ரிமைனிங் 5 6 36. ஸோ 5 × 2 × 36 + 89. ஸோ அகைன் 50 மைனஸ் 5 இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா 10 360 + 89. அடுத்து என்ன போட்டது? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 50 - 003 18 + 15. இதுக்கு அடுத்தானே ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும்? இல்ல இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கிட்டேன். சாரி, இது ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் 36 தான் எனக்கு கிடைச்சது. ஓகேவா? இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கிட்டேன். அகைன் இது கூட ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 360 கிடைச்சது. 5 மைனஸ் 1800 + 139. இது மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 அகைன் என்னது? 6 கிடைக்குமா? அடுத்தது
அடுத்து 6 ஆன்சர் 1661. ஸோ இதுல ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த எப்படி எப்படிலாம் சின்ன சின்ன டேர்ம்ஸ் தான், சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்கு இதுல. அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு சில இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஆப்ரேஷன்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லா கொஸ்டினும் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியா ஒன்று சால்வ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேத்ஸ் குரு தமிழ. பாய்.